வணக்கம். திரையரங்கம். துரந்தர். இது ஒரு இந்தி திரைப்படம். 3 மணி நேரம் 34 நிமிடங்கள் நீளத்தை கொண்ட திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ரன்வீர் சிங். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆதித்யா தர். இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் எழுதியிருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியே 1999 நடக்கக்கூடிய காந்தகார் சம்பவம் இருக்கு இல்லையா, அதுக்கூடிய பேசஞ்சர்லாம் ஃப்ளைட்டில் வச்சு ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டு அரசாங்கத்திட்ட சில டிமாண்ட்ஸ்களை சொல்லி தாங்கள் கூறக்கூடிய மனிதர்களை சிறையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் 3 குற்றவாளிகள், சிறையில் அடைக்கப்பட்ட 3 குற்றவாளிகளை வெளியே விட்டிங்கன்னா நாங்கள் அந்த பேசஞ்சர்லாம் ரிலீஸ் பண்ணுறோன்ற மாதிரி டிமாண்ட்ஸ் வச்சு அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இதில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியான அஜய் சான்யால் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது நம்முடைய ஆர் மாதவன். அவர் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 3 குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணி அப்படின்ற இதுக்கு கூட தீர்மானத்திற்கு அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு கேட்டு அரசாங்கத்திட்டிருந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை வேணும் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு அப்படி இருக்கும்போது இந்தியாவை சேர்ந்த அந்த இராணுவ அதிகாரியால் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுபவர் தான் ஹம்சா அலி மசாரி அப்படின்னு அவர் ஏற்று நடத்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர். பஞ்சாபில் இருக்கக்கூடிய லூதியானாவை சேர்ந்த அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ஆரம்பத்தில் பல கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவித்து அப்படிலாம் ஆகும்போது அவரை மிகப்பெரிய ஒரு இலக்குக்காக அனுப்பி வைக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு. ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தானுக்கு போன அவர் ஒரு ஜூஸ் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையில் விற்பனையாளராக சேர்ந்து அதற்கு பிறகு மிகப்பெரிய வன்முறை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு அவருக்கு கிடைத்து அவர்களுடைய கூடாரத்திற்குள் நுழைந்து அவர்களுடைய இரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்த அளவிற்கு வன்முறை சம்பவங்களை நிறைவேற்றக்கூடிய ஆயுதங்களை பல கோடி ரூபாய்களுக்கு வாங்கி எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களுக்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தானில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அப்படிப்பட்ட நயவஞ்சக செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த மனிதர்களை எப்படி இந்தியாவிலிருந்து அங்கு அனுப்பப்பட்ட அந்த இளைஞர் செய்து அவர்கள் அனைவருக்கும் இறுதியான முடிவுகளை அவர் எப்படி உண்டாக்குகிறார். இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய அவுட்லைன். ரன்வீர் சிங் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு அருமையாக பொருந்தி இருக்கிறார். படம் முழுக்க ஹீ இஸ் லிவிங் இன் தட் கேரக்டர். ஆர் மாதவன் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி கதாபாத்திரத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார் தன்னுடைய இயல்பான நடிப்பின் மூலம். ரகுமான் டெக்காய்ட் என்ற வன்முறை செயல்கள் செய்வதில் அரசராக இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு அக்ஷய் கண்ணா மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி படம் முழுக்க அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய வைக்கிறார். ஐஎஸ்ஐ உயர் அதிகாரியாக வரக்கூடிய அர்ஜுன் ராம்பால் தன்னுடைய தனித்துவ நடிப்பின் மூலம் நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். யலீனா என்ற இளமை தவழக்கூடிய கதாபாத்திரத்தில் சாரா அர்ஜுன் வருகிறார். ரன்வீர் சிங்கும் அவரும் காதலிக்கக்கூடிய அந்த காட்சிகள் நாம் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. அழகான நடிகை, அருமையாக நடித்திருக்கிறார். எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் என்ற கதாபாத்திரத்தில் படத்தினுடைய மைய பகுதியில் சஞ்சய் தத் அதற்கு பிறகு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை வருகிறார். இந்த படத்திற்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக அவருடைய கதாபாத்திரம் இருக்கிறது. தான் வரக்கூடிய காட்சிகளில் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு சஞ்சய் தத் தன்னுடைய நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜமீல் ஜமேலி என்ற கதாபாத்திரத்தில் ராகேஷ் பேடி படம் முழுக்க அந்த கதாபாத்திரத்திற்கு சிறப்பை சேர்த்திருக்கிறார். முகமத் ஆலம் கதாபாத்திரத்தில் கௌரவ் ஜெரா நடித்திருக்கிறார் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு. தாவூத் இப்ராஹிம், அஜ்மல் கசாப் கதாபாத்திரங்களும் இந்த திரைப்படத்தில் வருகின்றன. 2001ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்தை தாக்கக்கூடிய காட்சிகளும் இந்த திரைப்படத்தில் காட்டப்படுகின்றன. மும்பை பிளாஸ்ட் என்று வரலாற்றில் இடம்பெற்ற
அந்த துயர் சம்பவமும் இந்த திரைப்படத்தில் காட்டப்படுகிறது. பாகிஸ்தானின் கராச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய லியார் என்ற ஊரில் நடைபெறக்கூடிய அந்த சம்பவங்களை பார்த்து நாம் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விடுகிறோம். இந்தியாவை தாக்குவதற்காக எவ்வளவு பெரிய மகத்தான வன்முறை முயற்சிகள் அங்கு நடத்தப்படுகின்றன என்பதை பார்க்கும்போது நம் மனங்களில் உண்டாகக்கூடிய ஆவேசத்திற்கு அளவே இல்லை. படத்தில் ஆங்காங்கே பப்பி லகரி இசையில் திரைப்படங்களில் இடம்பெற்ற பல பாடல்களை நம் கண்களுக்கு முன்னால் ஒலிக்கச் செய்திருக்கிறார்கள் பல காட்சிகளின் மூலம். தம்மர தம் அந்த பாடல் கூட இந்த திரைப்படத்தில் வருகிறது. மும்பை, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், தாய்லாந்து ஆகிய இடங்களில் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கிறது. விகாஷ் நவுலேகா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். வன்முறை சம்பவங்கள் ஏராளமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் தன்னுடைய சினிமாட்டோகிராஃபி திறமையை இவர் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சிவகுமார் வி பணிக்கர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். தன்னுடைய எடிட்டிங் திறமையை படம் முழுக்க நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு இவர் செய்திருக்கிறார். ஷராராத் என்ற அருமையான ஒரு பாடல் இந்த திரைப்படத்தில் வருகிறது. அந்த பாடல் காட்சியில் ஆயிஷா கான் அருமையாக நடனமாடி நம்முடைய மனங்களை கவர்கிறார். உண்மையிலேயே நடைபெற்ற சம்பவங்களை கொண்ட திரைப்படம் என்பதால் படத்தை பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம் என்ற உணர்வே நமக்கு உண்டாகவில்லை. அதற்கு மாறாக உண்மையிலேயே நடைபெற்ற சம்பவங்களை நாம் நேரடி சாட்சிகளாக அமர்ந்து கொண்டு பார்க்கிறோம் என்ற எண்ணம்தான் நமக்கு உண்டாகிறது. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமாக இருப்பது. ஆதித்யா தர் தான் எடுத்திருக்கக்கூடிய கதைக்கருவை அருமையாக இயக்கி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். வன்முறை சம்பவங்கள் ஏராளமாக நிறைந்திருக்கக்கூடிய, உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துரந்தர் என்ற ரன்வீர் சிங் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய இந்த மாறுபட்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்படுபவர்கள் கட்டாயம் இந்த திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.